எழுதின சுவிசேஷ புஸ்தகம் நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்களை போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7வது வசனம், சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பறைசாற்றுகிறார்கள். உயிர்த்தெழுதலினுடைய செய்தி மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வேதத்தை நாம் திறக்கும் போது, செய்திகளை கேட்கும் போது எல்லா செய்திகளும் முக்கியம். குறிப்பாக அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஏன் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அவ்வளவு பெரிய முக்கியம் அப்படின்னா, இது ஒரு மிஸ்ட்ரி இதுக்குள்ள இருக்குது. உயிர்த்தெழுதல் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? இன்றைக்கு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கிறது. செத்தா என்ன நடக்கும்னே தெரியாம இருக்குது. டெத்து தான் மனிதனுடைய லைஃபோட எண்டு நினைச்சு நிற்கிறான். டெத்துன்றது ஒரு பெரிய ரகசியம் நினைக்கிறான். செத்தா முடிஞ்சு போச்சு, சாவுதான் லைஃப், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிரதர், எல்லாம் மாயை பிரதர், இந்த மாதிரி பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. மரணம் 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 தான் வாழ்க்கையை நம்மளை முடிக்கிறது, கடைசியில அது கிட்ட மாட்டிக்கிறோம் அப்படின்னு. ஒரு உலகம் முழுவதும் மனிதனுடைய கேள்வி என்னன்னா, இந்த மரணம்னா என்ன? இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? மரணத்துக்குள்ள போனா என்ன நடக்கும்? சோ இதெல்லாம் ஒரு ஒரு ரகசியமாவே இருக்குது, யாருக்கும் தெரியாத புதிராவே இருக்கிறது. ஏன்னு சொன்னா, இந்த மரணத்திலிருந்து உயிரோட என்னால வர முடியும் சொல்லி எவன் ஒருவனும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது. ஹலோ, ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட் சொன்னா செஞ்சு காமிச்சாங்கன்னா, இதோ நான் சாகுறேன், ஒரு 3 நாள் கலர்ல பாருங்க, நான் உயிரோடு வந்துடுவேன், சாவல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, வேணா சாவடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சேலஞ்ச் பண்ணா டக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்கன்னா கலர் அடக்கம் பண்ண முடிஞ்சது. யாராலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லா டெமான்ஸ்ட்ரேட்க்கும் எல்லாரும் ஒத்து வருவாங்க. ஈவன் கயிறு மேல நடக்கிறதுக்கும் ரெடி, தீ மேல நடக்கிறதுக்கும் ரெடி. ஆனா செத்து அடக்கம் பண்ண மட்டும் ரெடி கிடையாது. ஏன்னா செத்து அடக்கம் பண்ணணும்ன்றது அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்ல பிரதர், அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமையானலே உலகத்தில் எவ்வளவோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க. பெரிய பெரிய மேதாவிகள், பெரிய பெரிய மேஜிஷியன்ஸ் நிறைய பண்ணிருக்கிறாங்க. ஆனா சாவு, நான் என்ன செத்து என்ன கொல்லுங்கள், என்ன அடக்கம் பண்ணுங்க, 3ஆம் நாள் உயிரோட வருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதரும் கிடையாது. ஆனா இங்க ஒரு மனிதன் சாகுறார். 2000 வருஷத்துக்கு முன்னால கல்வாரி சிலுவையில கொல்கத்தா மலையில ஒரு மனிதன் சாகுறார். அந்த மனிதன் செத்தது மட்டுமல்ல, அன்னைக்கு சாயங்காலமே அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாரு. இப்போ அந்த மனிதனுக்கு நடந்தது அவருக்கு மட்டும் நடந்ததா நினைச்சிடாதீங்க. அவருக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் நடக்கும் என்பதுக்காக தான் அவர் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். ஹலோ, அந்த செஞ்சு காமிக்கிறார். இந்த மரணம் மரணம்ன்றது என்ன? அது ஒரு லா, அந்த சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த சட்டத்தை அமல்படுத்தினது யாரு? இந்த லாவை இயக்கி விட்டது யார் அப்படின்னா ஆதாம் என்கிற ஒரு மனிதன்
இந்த மரணத்தை வெளியே கொண்டு வந்தான். அருமையானவர்களே, இங்கே நாம் கவனிக்கிற வண்ணமாக அந்த 28ஆம் அதிகாரத்துல இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாரு. அவர் வந்ததுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்குது, ஏராளமான எவிடன்ஸ் இருக்குது. அங்க இருக்க சேவகர்கள் சாட்சியா இருந்தாங்க, அங்க எம்மாவூர் சீடர்கள் சாட்சியா இருந்தாங்க, பல நூற்றுக்கணக்கான பேர் அவர் உயிரோட இருந்தார் என்பதை கண்ணால பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, அவர் உயிரோட வந்தவர் அந்த எம்மாவூர் சீஷரோடு கூட போய் அப்பத்தையும் எடுத்து மீனையும் தொட்டு அவரு சாப்பிட்டதாக பார்க்கிறோம். அவர் ஒரு ஆவியா சுத்தல, அவர் சொல்றாரு, என்ன தொட்டு பாருங்க, ஒரு ஆவிக்கு எனக்கு இருக்கிற சரீரம் அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி, எப்படி மரித்து போனாரோ சரீரமா அதே மாதிரி ஒரு புது சரீரத்தோட வெளியே வராரு. ஹலோ, இந்த புது சரீரத்தோட வெளியே வந்ததுக்கு என்ன நடக்கும்னா, இனிமே இந்த மரித்து உயிரோட வந்த இயேசுநாதரை எந்த ஒரு பாக்டீரியா அவரை போய் அணுகாது. ஏன்னா பாக்டீரியா இந்த பூமியில இருக்கிற ஒரு பயாலஜிக்கலி பர்சனை தான் அது போய் அட்டாக் பண்ணவே தவிர செத்தவனையும் செத்து உயிரோட வந்தவனை அதை அட்டாக் பண்ணவே பண்ணாது. இந்த உயிர் தெழுதலுக்கு பிறகு வைரஸ் அவரை அட்டாக் பண்ணாது, பாக்டீரியா அவரை அட்டாக் பண்ணாது, இனிமே ஒரு புதிய வியாதி அவருக்கு வராது. இந்த உயிர் தெழுதலுக்கு பிறகு இன்னொரு சாவு அவருக்கு கிடையாது. ஏன்னா மனுஷன் மரிப்பதும் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவனுக்கு நியாயத்திற்கு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்குது. சோ பர்த் ஒரு வாட்டி, டெத் ஒரு வாட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஒரு வாட்டி, இது மூணு ஒரு வருடம் நடக்குமே வரைய அகைன் அது நடக்காது. ஹலோ, விலங்குதான் நான் பேசுறது. பர்த் ஒரு வாட்டி தாங்க, 2 வாட்டி 3 வாட்டி பிறக்க மாட்டாங்க. ஒரு வருடம் பிறக்கிறாங்க, ஒரு வாட்டி சாகுறாங்க, அப்புறம் ஒரு வாட்டி ஜட்ஜ்மெண்ட் அடைகிறாங்க. அப்ப எல்லாமே ஒரு வாட்டி தான். அந்த மாதிரி ஒரு வாட்டி இயேசு மரியாளின் வயிற்றில பிறந்தார், ஒரு வாட்டி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே வாட்டி இயேசு உயிரோட வந்துட்டாரு. உயிரோட வந்த இயேசு மறுபடியும் ஒரு குழந்தையா பிறக்க போறது இல்லை, மறுபடியும் அவர் சிலுவையில போய் சாக போறது இல்லை, மறுபடியும் அவரை யார் அடக்கம் பண்ண போவதே இல்லை. ஏன்னா மரித்தவனை ஒரு வாட்டி மரித்தவனை இன்னொரு வாட்டி சாகடிக்கவே முடியாது. அப்படி என்றால் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்து வந்தார். உயிரோடு எப்படி வந்தாரு? 2 கை 2 காலோட வந்தாரு, அந்த ஃபுல் சரீரத்தோட வந்தாரு. அது பவர்ஃபுல் சரீரமாக இருக்குது, அது ஒரு வல்லமில்ல சரீரமாக இருக்குது. அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்குது? அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள கூட சரீரத்தோட அவரை நுழைய முடியுது. அது சீடர்கள்லாம் 11 பேர் உள்ள உட்காந்துக்கிறாங்க, அவரு அடக்கம் பண்ணிட்டு பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனா இயேசு உயிரோட வந்ததை அவன் கண்ணால பாக்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாரும் ஒரு தொட்டும் பாக்குறாங்க. ஆமா, இவரு இயேசுநாதர் தான். அந்த அறியப்பட்ட ஆணியெல்லாம் பாக்குறாங்க. அப்போ இதுல என்ன விளங்குது? ஒரு மனிதன் செத்து போனா உயிரோட வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைக்குது. ஆமா, இயேசு ஒருத்தர் உயிரோட வருவாரானால் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மரித்த பிறகு உயிரோட வருவான் என்பதற்கான ஒரு சாட்சி தான் இயேசுவா இருக்கிறார். ஹலோ, இது ஒரு லா எப்படி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது? இந்த லைஃப்ங்கிற லா எப்படி வந்தது? நாம ரோமர்கள் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம், அங்கிருந்து நாம் படிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லா வாலிப பசங்க, வயசானவங்க எல்லாரும் இந்த ஒரு நற்செய்தியை கேட்கணும். இது வாழ்க்கையின் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. ஏன்னா பல நம்பிக்கைகள் கொடுக்கிற மனிதர்கள் இருக்கலாம், ஆனா இந்த டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதுக்கான நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அது பைபிள் மட்டும் தான் கொடுக்குது. ஏன்னா மரணம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தான். அந்த வல்லமையான மரணத்தை இயேசு முறியடித்தார், மரணத்திலிருந்து உயிரோட வந்துட்டாரு. இந்த மரணத்தை எல்லாரும் ஒரு நாள் நாம் சந்திக்க போகிறோம். ஆனா அந்த மரணத்தை சந்திக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு நாம் சந்திக்க வேண்டும். ஆமேனும் காணும், அல்லேலூயாவை காணும். என்னங்க வேற ஏதாவது சந்திக்க கூடாதா? மரணத்தை சந்திக்கிறதுக்கு நம்பிக்கை தேவையா? ஆமா, நம்பிக்கை என்பது அந்த டைம்ல நம்பிக்கை யாரும் கொடுத்துட முடியாதுங்க. லைஃப்ல பிறக்கும் போதே நமக்கு டெத் எழுதி இருக்குது.
அந்த டெத் ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு நடக்கும். பட் அது என்னைக்கு நடக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் செத்து செத்து பிழைக்கிறதுக்கு போதில டெத்னா என்னன்ற தெரிஞ்சா வாழ்ற நாள் நம்ம வெற்றிகரமா இருக்கும். மரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மரணம்ன்றது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஆப்ஜெக்டா இருக்குது. அது யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. டெத்னா முடிஞ்சு போச்சுங்க, என்னங்க சொல்ல முடியும்ன்றாங்க. பட் டெத்தை வந்து பைபிள் ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. நிறைய நேரங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி மரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுறாங்க. பட் பைபிள் வந்து மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மற்ற எல்லாவற்றையும் விட இது ரொம்ப அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது. ஹலோ, எதுவுமே கவனிக்கிறீங்க? ஏராளமான மக்கள் அந்த லைஃபோட எண்ட வந்து திகிலோட கழிக்கிறாங்க. லைஃபோட எண்ட் வந்து ரொம்ப பயத்தோட கழிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? லைஃப் பிகினிங் எவ்வளவு ஹாப்பியா இருக்குதோ எண்டிங் அதோட ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஒரு ஆமேனு காணும், அல்லேலூயா காணுங்க. வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நான் சொல்றேங்க. வாழ்க்கையின் முடிவு ரொம்ப ஹாப்பியா முடிக்கணும். பயத்தை விட்டு வெளியே வந்தாலும் சந்தோஷங்கள் வந்துடும், ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். ஆனா அந்த பயத்தோட்டு வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவை, ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் தேவை, ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை தேவை. அது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிட்ட இருந்து எனக்கு வரணும். எல்லார்கிட்ட இருந்து வருவதெல்லாம் நான் நம்பிடுவே முடியாது. உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு லைஃப்ல வாழ ஆரம்பிச்சலாம். நான் சொல்றது ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் இருக்கிறார், பவர்ஃபுல்லான பர்சன் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்த மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவரை நம்புங்க. அவர் சொல்லுகிறார் மரணத்தை அவர் வென்றார். அதை புரிந்தவன் பவுல் சொல்லுகிறான், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க. மரணத்தை வந்து ஷேம் பண்றான், மரணத்தை கிண்டல் அடிக்கிறான், மரணத்தை ஹேளனம் பண்றான். அப்ப கிறிஸ்டியன்ஸ் யாரா இருக்கணும்? மரணத்தை பார்த்து கிண்டல் பண்ற ஆளா இருக்கணுங்க. சும்மா மரணத்தை கிட்ட பயப்படுற ஆளாக்க கூட. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்தை இவங்களை கிண்டல் பண்றாங்க. உலகமே மரணத்தை கண்டு பயப்படுது. ஆனா இந்த கிறிஸ்துவோட கூட்டம் மாத்திரம் மரணத்தை கண்டு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன் கிண்டல் அளவுக்கு ஆயிட்டேன்னா, மரணத்துக்கு இருந்த இவ்வளவு நாள் இருந்த வேல்யூவே குறைஞ்சு போச்சு. மரணத்துக்கு இவ்வளவு நாள் இந்த வேல்யூவே குறைந்து விட்டது. வேல்யூ இல்லாத பொருளை யாராச்சும் வாங்குவாங்களா? ஹலோ, யாரும் வாங்க மாட்டாங்க. வேல்யூவே இல்லைன்னா தூக்கி வெளியே கடாசிடுவாங்கல்ல, அதையே வீட்டில் வச்சுன்னு சொல்லி. சரி, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போறோம். அதுல வந்து பல தகவல்கள் நாம் பெற போகிறோம். இந்த பல தகவல்களை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண போறோம். இதன் மூலமா ஒரு புதிய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமீன். ரோமர் 6ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:12 நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒவ்வொரு வசனமும் முக்கியம். அடுத்து 13. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு போய் பாவம் செய்யாதலும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? போன் எதுவும் அவளையே டீல் பண்ணவே முடியாது. சாவுன்னு என்னன்றதை பார்ப்போம், அப்புறம் உயிர்த்தல பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட், இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாவீர்கள். அப்போ சாவு எங்க இருந்ததுன்னா அந்த லைஃப்குள்ள இருக்குது. ஒவ்வொரு லைஃப்குள்ள டெத் இருக்குது. நீங்க லைஃப கரெக்டா லா படி ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா டெத்து இன்ஃப்ளூயன்ஸ் பெறாது, டெத்து பவர் பெறாது.
அந்த லைஃப் லால நீ கரெக்டா போனீங்கன்னா, லைஃபோட லாவை நீங்க எப்போ மீறீங்களோ டெத்துக்கு பவர் வர ஆரம்பிக்குது. ஐ மீன் நான் சொல்லுவேன் அல்லவா, கார்ல பெட்ரோல் போட்டு தான் காரை ஓட்டணும் அப்படிங்கிற மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி வந்து டிக்ளேர் பண்றாங்க. இது பெட்ரோல்ல ஓடும், டீசல்ல ஓடும், ஆயில்ல ஓடும், எவ்வளவோ சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பெட்ரோல்ல ஓடும் சொல்லப்பட்ட ஒரு வண்டிக்குள்ள நீங்க ஜபம் பண்ணி ஒலிவ் ஆயில ஊத்துனீங்கன்னா ஆகும், இல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்துனா என்ன ஆகும்? ஹலோ, இம்மிடியட்டா ஃபெயிலியர் ஆயிடுங்க. இன்ஜின் இம்மிடியட்டா ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா லாவை வந்து கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, லாவை மேனுஃபேக்சர்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க. ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணும்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதோட டேர்ம்ஸ் என்ன, இதோட கண்டிஷன்ஸ் என்ன, இது எப்படி நாம் இயக்கக்கூடாது, எப்படி நாம் இயக்க வேண்டும் என்கிற லாவையும் அந்த கண்டிஷன்ஸை மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அது ஒரு சின்ன மேனுவல் புக்கா கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் புக்லயே அந்த ப்ராடக்ட்டுக்கான எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் சில விதிகளும் கோட்பாடுகளும் அதுல வச்சிருக்கிறாங்க. இந்த மேனுவல் புக் எவ்வளவு, இந்த ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் மேனுவல் புக் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேனுவல் புக்கை வச்சுதான் நீங்க அதை லீட் பண்ணணும். நீங்க ஒரு மேனுவல் புக்கை கிரியேட் பண்ணக்கூடாது, நீங்க ஒரு புதுசா ஒரு லாவை போட்டுரும் கூடாது. அவன் பெட்ரோல் போட்டு தான் வண்டியை ஓட்டணும்னா, பெட்ரோல் கடை 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட போய் வாங்கிட்டு வந்து போடுங்க, அது வரைக்கும் வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான். இல்ல ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு போய் போட்டுறேன்னா போறதுக்குள்ளே வண்டி சீஸ் ஆயிடும், போறதுல வண்டி ஃபெயிலியர் ஆயிடும். ஃபெயிலியர் இன்ஜின்லயே இருக்குது. எங்க இருக்குது? நீங்க எப்போ விதிகளை மீறீங்களோ ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இங்க டெத்து. டெத் எங்க இருந்தது? அந்த லைஃப்லயே இருந்தது. கடவுள் சொன்னாரு, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவார். இவன் எப்போ சாப்பிட்டானோ அந்த நிமிஷத்துல மரணம் அவனை ஆட்கொண்டது. பைபிள் சொல்லுது, அதை சாப்பிடுகிற நாளிலே, தட்ஸ் டே அப்படின்றாங்க ஆங்கிலத்துல, அந்த நாளிலே நீ சாப்பிட்ட வேகத்துல டெத் வந்துடும் உனக்கு. டெத்துன்னு என்ன? எல்லா வகையான சோர்ஸ் உனக்கு கட்டாடும், எல்லா வகையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வாழ்க்கையை நீ தொலைச்சிருவ. அது வரைக்கும் இந்த லாவை கீப் அப் பண்ணு, இந்த லாவை ப்ரொடெக்ட் பண்ணு, இந்த லாவை மெயின்டைன் பண்ணு, இந்த லால நடந்து கொள். ஹலோ, கடவுள் ஒரு லாவை கொடுக்கறதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றது அந்த சிட்டிசனோட ஒர்க். இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது, சட்டப்படி நடப்பது மட்டும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, சட்டத்தை காப்பதும். ஹலோ, சட்டப்படி நடக்கிறது மட்டும் பெரிய நீங்க தன்னிறைவு அடைந்து விட்டு நினைச்சிடாதீங்க. சட்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை காப்பாற்றணும். கடவுள் கொடுக்குற லாஸ் அப்படிப்பட்டதான், கடவுள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிப்பட்டதான், கடவுள் கொடுக்குற கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிப்பட்டதான். அதன்படி நடப்பது மட்டுமல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா அது லைஃபாக இருக்கிறது. கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு லால லைஃப் இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இருக்குது, லைஃபே அதுக்குள்ளதான் இருக்குது. இந்த அறிவு இல்லாதான் ஆதாம் கடவுள் சொன்ன விதிகளை மீற ஆரம்பிக்கிறான். கடவுள் சொன்ன சாப்பிடாதாரு, அவன் சாப்பிடுனா சாப்பிட்டதனுடைய விளைவு என்ன? மரணம் அவனை அன்னைக்கே ஆட்கொள்ளி விட்டது. அன்னைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா வகையான விபரீதம் வந்துடுச்சு, எல்லா வகையான குறைவு, எல்லா வகையான தாழ்ச்சி, எல்லா வகையான வறுமை, எல்லா வகையான தரித்திரம். அதே நேரத்துல எல்லா பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, எல்லா வைரஸ் கிருமிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, எல்லா கேடுகளை விளைவிக்கிற நோய்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் ஆதாமுடைய விதிமீறல், ஆதாமுடைய அத்திக்கிரமம், ஆதாமுடைய டிஸ்ஒபெய்டு, ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. ஆதாம் கடவுளுடைய கோட்பாட்டை மதித்து நடக்காதோட விளைவுதான் மரணம் உலகத்தில் ஆண்டு கொண்டது. இதுதான் பிரச்சனை. மரணம் வந்தது காரணம் என்னன்னா, ஒருத்தம் பண்ண தப்புதான் மரணம் வந்து விட்டது. அந்த ஒருத்தன் யாரு? அவன் பண்ணதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, ஆதாம்னால என்ன? மனு வர்க்கத்துடைய பிரதிநிதியே அவன் தான். ஆதாம் என்ன செய்யறானோ அது அனைவரையும் பாதிக்கும். அவன் நல்லது செய்தாலும் தீமை செய்தாலும் அப்படிதான் வச்சார். ஏன்னா அந்த பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் அவன் தான் ஹெட், அவன் தான் முதல் மனுஷன். இந்த 100கணக்கான கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்தியாவில் 100கணக்கான கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரதிநிதி நாம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் தான் பாரத பிரதமர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அல்லவா? நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய
எல்லா வகையான செயல்கள்லையும் யார் இருக்கிறான்னா 140 கோடியோ 50 கோடி மக்களும் அந்த பிரைம் மினிஸ்டரோடு இருக்கிறாங்க. அவர் போடுற ஒவ்வொரு கையெழுத்திலும் நீங்க இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு யாரெல்லாம் எனிமியோ நமக்கு எனிமி, நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு அவங்க நமக்கு ஃப்ரெண்டு. எத்தனை நம்புறீங்க? ஏன்னா இந்தியா என்னுடைய நாடு, இந்தியாவுடைய பிரதிநிதி என்னுடைய பிரதிநிதி. அவர் சில நாட்டை எனிமையா பார்க்கிறாரு, அவர் எனிமையா பார்த்த நானும் எனிமையா தான் பார்க்கணும். சில நாட்டை அவர் ஃப்ரெண்ட்லியா பார்க்கிறாரு, அவர் ஃப்ரெண்ட்லியா பார்த்த நானும் அந்த நாட்டை ஃப்ரெண்ட்லியா தான் பார்க்கணும். இதுதான் அந்த நாட்டுடைய ரூல் அல்லவா? அப்போ இந்த பிரதிநிதித்துவம்ன்றது முதல் மனுஷனாகி ஆதாம் முழு மனுவர்க்கத்தின் பிரதிநிதி. அவனுடைய செயல்கள் அனைவரையும் பாதித்து விட்டது. ஒருவருடைய மீறுதலினால் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சு பாவி ஆகல, அவன் செஞ்சதுனால எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. ஹலோ, அப்போ அவன் செஞ்சுனா எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. இப்ப எல்லாரும் எப்படி சேவ் பண்ண முடியும்? எல்லாரும் எப்படி எஸ்கேப் பண்ண முடியும்? உலகத்தில் யாருமே உலகத்தை ரட்சிக்க யாருக்குமே அருகதை இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளே பாவம் வந்துடுச்சு. பாவம் வந்ததுனால என்ன அர்த்தம்னா எல்லாருமே டெத்துக்கு தயாராகி விட்டாங்க. எல்லாமே டெத்தோட இன்ஃபுளுன்ஸ் பெற்று விட்டாங்க, மரணத்தோடு போராடி நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறதுனால. ஆகவே இந்த பாவமும் மரணம் ஆதாமுக்குள் எப்படி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து விட்டதோ, இந்த பாவத்தோட மரணத்தோட மனுஷன் இருக்கிறதுனால இவனை ரெஸ்கியூ பண்றது இவனுக்கு பெரிய பிரச்சனை மாறிவிட்டது. தவிர இவன் உலகத்தை இவன் போய் ரெஸ்கியூ பண்ணவே, ஹலோ, உலகத்தை மீட்டெடுக்கவே முடியாது. உலகத்தை பற்றி யோசிக்க நேரமே இல்லாம போய்விட்டது. ஆனா இயேசு உலகத்துக்கு வராரு. இயேசு என்னன்னு காமிக்கிறது பைபிள் சொன்னா, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரார். எல்லாம் 2ஆம் ஆதாம். அப்ப இயேசுக்குன்னு பேர் இருக்குது, இயேசுவுக்குன்னு ஒரு நாமம் வச்சிருக்குது. ஏன் அவர் இயேசுன்னு சொல்லாம 2ஆம் ஆதாம் சொல்றனா, ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய கரப்ஷனை கிளியர் பண்றதுக்காக 2ஆம் ஆதாம் வராரு. இந்த ஆதாம் வேற யாரும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய ரெப்ரசன்டேட்டிவா வராரு. அவன் தோத்துட்டான், அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நான் போறேன், ஒரு மீடியேட்டர் நான் போறேன், அவனை தோல்வியிலிருந்து நான் விடுதலை ஆக்க போறேன். அதுதான் இயேசு உலகத்துக்கு வராரு. அந்த ஒரு மனிதனுடைய பற்றி தான் இங்க படிக்க போறோம். திரும்ப திரும்ப அதான் வரப்போகுது. அப்ப இந்த டெத்ன்றது ஒரு லாவா மாறிவிட்டது. கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது லைஃப் கொடுத்தாரு, வாழ்க்கை கொடுத்தாரு, லைஃப்ங்கிற லாப கொடுத்தாரு. தோட்டத்துல இருக்க எல்லா விருட்சங்களை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம். அப்ப ஃப்ரீடம், லைஃப், மரணத்துக்கு மரணமே கிடையாது. அவனுக்கு வாழ்நாள் முழுசு எவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணி வாழலாம். அப்போ அந்த லைஃப்ங்கிற ஒரு லா மட்டுமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஆதாம் தப்பு பண்ணதுனால லைஃப்ங்கிற லா க்ளோஸ் ஆகி இன்னொரு நியூ லா ஃபார்ம் ஆகிவிட்டது. அதான் டெத்ங்கிற லா. ஒரு லாவை நீங்க உடைச்சிங்கன்னா இன்னொரு லா நீங்க ரைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு லாவை நீங்க மீறினா இன்னொரு லாவை நீங்க என்ன பண்றீங்க? ரைஸ் பண்றீங்க. லைஃப்ங்கிற லாவை க்ளோஸ் பண்ணிட்டான், டெத்ங்கிற லாவை கிரியேட் பண்ணி விட்டான் ஆதாம். டெத்தை அவன் தான் கொண்டு வந்து விட்டான். இப்போ டெத்ங்கிறது என்ன? இது ஒரு லா, இது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது, எல்லாருக்கும் வேலை செய்யுது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைல இருந்து 100 வயது எட்டுகிற தாத்தா வரைக்கும் வேலை செய்யுது. அப்ப டெத் எல்லாருக்குமே வேலை செய்யுது, நல்லாவே வேலை செய்யுது. இவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ ஒரு லாவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. அப்ப இந்த லாவை புரோக்கன் பண்ணாம, இந்த லாவை உடைக்காம லைஃபை யாரும் ரிவர்ஸ் பெறவே முடியாது. ஆனா எல்லாரும் இந்த டெத்தை ஓவர் கம் பண்ணணும், டெத்தை சால்வ் பண்ணணும், டெத்ல இருந்து மக்களை வீட்டு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருமே பிரயத்தனம் பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. பட் அப்படி ட்ரை பண்றவங்களும் செத்து போயிடுறாங்க. ஏன்னா டெத்தை யாராலும் ஓவர் கம் பண்ண முடியாது, டெத் ரொம்ப பவர்ஃபுல்லானது சொல்லி டெத் வந்து சிக்னல் கொடுத்து இருக்குது, விளையாடாதீங்க, டெத்தோட விளையாடாதீங்கன்றாங்க கடைசி வரைக்கும். ஹலோ, அப்ப டெத் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானதான் மனுஷன் வந்து எதுக்கு பயப்படுறானா இல்லையோ, கடைசி அவன் எதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறானா, டெத்துனாலே ஒரு பயம் வந்தது அவனுக்கு. இல்ல, டெத்துன்னு ஒரு பெரிய பயம். ஏன் இந்த பயம் வருது? இந்த பயத்தோடு எப்படி வாழ முடியும்? இந்த பயத்துல இருந்து ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கிறனா, இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கிறனா, மரணம்னா என்னங்கிற ஐடியா எனக்கு இல்லைன்னா அப்புறம் வாழ்ற ஒவ்வொரு நாளும் மரண வாழ்க்கையா இருக்கும். ஹலோ, டெத்துனா என்ன எல்லாம் தெரியுது. அப்ப டெத்து பற்றி நமக்கு கண்டிப்பா தெரியணும்.
ஏன்னா இது ஒரு சீக்கிரட்டா வச்சுக்க கூடாது, செத்த பேர் பார்த்துலாம் நினைக்க கூடாது. பல நேரங்கள்ல பல பிரசங்கியார்கள் செத்த பேர் நல்லா அழகா பிரசங்கம் பண்றாங்க. ஆனா எனக்கு வந்து உசுரோடு இருக்கும் போது நல்லா பிரசங்கம் பண்ணிடணும், செத்த பேர் ஒழுங்கா அடக்கத்தை பண்ணணும். சும்மா அங்க போயிட்டு பயத்தை காமிச்சிக்க கூடாது இல்லவா? சோ டெத்தை பத்தி இங்க பேசும்போது எல்லாரும் கிளியரா கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது அவனுக்கு டெத்து குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு மனுஷன் பிறக்கும் போது டெத் ஒன்னைக்கு போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அங்க வைஃப் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து பர்த்டே கொண்டாடும் போது ஒரு வாத்தியார் சொல்லுவாரான், உன்னுடைய பர்த்டே நீ கொண்டாடுறான்னு சொன்னா நீ டெத்தை நெருங்கி கிட்ட போயிட்டே இருக்கிற. எத்தனை பர்த்டே கொண்டாடினியோ உன்னோட லைஃப் வந்து எண்டு கிட்ட வந்து இருக்குதுன்னு அர்த்தம். உன்னோட அடி எடுத்து வச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எதை நோக்கி போறோம்? டெத் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப டெத்துனா என்ன? அது ரகசியமா இருக்குது. செத்தா என்ன நடக்கும், சாவுல என்ன நடக்கும், அதுனா என்ன, அதுக்கப்புறம் என்ன 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 என்னன்றது 1000 கேள்வி வருது. பட் ஒரு கேள்விக்கும் உலகத்துல ஆன்சரே கிடையாது. இந்த டெத்தை பற்றின ரிவீல்டே கிடையாது. இது ஒரு ரகசியமா வருதுனால நிறைய நேரம் அதை பேசவே வேணான்றாங்க. காலையில அது பேசாத, சாயங்காலம் அதை பேசாத, எப்பவுமே எப்போதான் பேசாது, கோயில பேசாதன்றாங்க, எங்க பேசாத. இப்படி ரகசியமா வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில டாக்டர் சொல்லும்போது பயம் வந்தது. சோ டெத்ன்றது அவ்வளவு ஒண்ணு வேல்யூ கிடையாது, அவ்வளவு ஒண்ணு ரகசியமும் கிடையாது. ஒரு காலத்து ரகசியமா இருந்தது, பவர்ஃபுல்லா இருந்தது, அதிகாரத்தோட இருந்தது, வல்லமையா இருந்தது. ஆனா இப்போ அந்த டெத்துக்கு வேல்யூ கிடையாது. மெயினா இப்போ அந்த டெத்துக்கு என்ன கிடையாது? வேல்யூவே கிடையாது. அந்த வேல்யூவே இல்லாத டெத்தை பைபிள் எப்படி பார்க்குது? பைபிள் இருக்கிற அந்த தேவ மனிதர்கள் டெத்தை எப்படி பார்த்தாங்க, அவங்க எப்படி டீல் பண்ணாங்க, டெத்தை எப்படிப்பட்ட பேச்சு வருது? மரணமே உன் கூறு எங்கே? பாத்தீங்களா? மரணமே உன், இது எப்படி இருக்குதுன்னா ராஜாவே உன் கிரீடம் எங்கன்னு கேட்ட மாதிரி. ராஜாக்கு மகிமையே கிரீடம் தான். கிரீடத்தை இழந்தான்னா அப்புறம் ராஜாங்கிற ஒரே ஒரு அத்தாட்சி அந்த கிரீடம் தான். ராஜாவா இல்லைன்னா கூட கிரீடத்தாச்சு வச்சு உட்காந்துக்கலாம். கிரீடமே இல்ல. ராஜாவே உன் கிரீடம் எங்கே? ராஜாவே உன் பவர் எங்கே? ராஜாவே உன்னுடைய அத்தாரிட்டி எங்கே அப்படின்னு ராஜா எல்லாம் இழந்து போய் நடுக்கல் நிற்கும் போது அந்த 4 பேரு இப்படி ஏளனமா பேசினா ராஜாவுக்கு இதோட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. அப்ப டெத்ன்றது ஆதாம்ல இருந்து பவர்ஃபுல்லா வேலை பார்த்தது. பிறக்கிற குழந்தைல இருந்து, கருவுல இருக்கிற குழந்தைல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற 50, 100, 150 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க செத்து போறாங்க. கடைசியில் டக்குன்னு 200 வயசு கூட இருக்கிறாங்க. சைனா மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு வயசு இருந்தாலும் டெத்தை சந்திக்காம எவனோரும் உலகத்துல போனதே கிடையாது. அப்ப டெத்துன்னு ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிதான் நிறைய பேர் எவ்வளவு கோடி ஆனாலும் செலவு பண்ணி உயிரை காப்பாத்துற வேலை இறங்கிட்டாங்க. எப்படியா சின்ன பண்ணி உயிரை காப்பாற்றணும். பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கே பல மில்லியன் பணத்தை செலவு பண்றாங்க. ப்ரொடெக்ஷனா இருக்கணும், யாரும் நம்ம மேல சாவடிச்சிடக்கூடாது. இந்த சாவுன்றது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானதானா? ஒரு காலத்துல பவர்ஃபுல்லா இருந்தது, ஆனா இப்ப அது பவர் இல்லாம இருக்குது. பவரே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இன்னைக்கு மக்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமீன். எங்க பவர் இழந்துச்சு, அது எங்க தோல்வி வந்து விட்டது, பைபிள் நமக்கு கிளியர் கட்டா சொல்லுது. 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல எங்க என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாருங்க. 13ஆம் வசனம் 12 படிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷன் பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலும். எல்லாம் ஒரே மனுஷனால, ஒருத்தனால பாவம், பாவத்தோட மரணம் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று. ஒருத்தன் பண்ண பாவம் எல்லாருக்கும் வந்துடுச்சு, அது மூலம் மரணம் வந்துடுச்சு. எல்லாரும் பாவம் பண்ணல, ஆனா ஒருத்தன் பண்ணாதனால எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க, எல்லா மரணத்துக்கும் ஆயிட்டாங்க. 13ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் எல்லாம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நாம் என்ன நினைக்கிறோம்? மோசேக்கு கொடுத்ததுதான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் இல்ல, மோசேக்கு முன்னாலேயே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆதாமுக்கே கொடுக்கிறாரு, ஒரு லா கொடுக்கிறாரு. அந்த லா கொடுக்கும் போது பாவம் உலகத்தில் இருந்தது. தோட்டத்துல பிசாசு வந்து பேசுறான் அல்லவா, அவனைதான் இங்க பாவம் காமிக்கிறாங்க. இந்த விருட்சத்தின் கனிகளை புசிக்கிற நாளில நீங்கள் சாகவே சாவின் கடவுள் சொன்னாரு, புசிச்சா சாக மாட்டீங்கன்னு பிசாசு சொல்றான். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்ததுன்னா அப்ப டெவில் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான், மரணம் இருந்தது, பிரச்சனை இருக்குது. இந்த லா கொடுக்கறதுக்கு முன்னாலே பாவம், பிசாசு, மரணம் எல்லாம் இருந்தது.
பட் என்ன எல்லாம் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, பவர் இல்ல, அதிகாரம் இல்ல, வல்லமை இல்லை. பாருங்க, இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 2026 எலெக்ஷன் எல்லாருமே போட்டி போடுறாங்க. என்ன, எதுக்காக போட்டி போடுறாங்க? சிஎம் ஆகணும், தமிழ்நாடு முதலமைச்சரான போட்டி போடுறாங்க. போட்டி போடுறவங்க எல்லாருமே இன்னைக்கு பவர்ஃபுல் ஆளு கிடையாது. இன்னைக்கு போட்டி போடுறாங்க, இன்னைக்கெல்லாம் பவர் கிடையாது. எப்போ அவங்களுக்கு பவர் வருது, எப்போ எலெக்ஷன்ல வின் பண்றாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க பவர் வர ஆரம்பிக்குது. அந்த செகண்ட்ல இருந்து அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்குது. அப்போ இங்க லா கொடுக்கப்படுவதற்கு முன்னால பாவம் இருந்ததுன்னா, பாவம் இருந்தது ஆனா செல்வாக்கு இல்லாம இருந்தது. மரணம் இருந்தது ஆனா செல்வாக்கு இல்ல, பவர் இல்ல. ஏன்னா கடவுளுடைய லாவை கரெக்டா ஆபரேட் பண்ற வரைக்கும் பாவமோ மரணமோ வேலை செய்யாது. கடவுளுடைய லாவை நான் மீறும் பொழுது, அதை தட்டி விடும் போது, அப்பதான் பாவமோ மரணமோ என்ன செய்யுது? வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் சொல்வா, பெட்ரோலுக்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துன வேகத்துல இன்ஜின் கெட்டு போக ஆரம்பிக்குது. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அன்னில இருந்து கவுண்ட் டவுன் தான். எந்த நேரத்துல அது போக வந்து வெடிக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ லாவை மீறும் போது ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தால் பாவம் என்ன பண்ண மாட்டாது. அதாவது லா இல்லைன்னா, சட்டம் கொடுக்கப்படலன்னா பாவமே வந்திருக்காதே. எதுவுமே நம்புறீங்க? சட்டம் கொடுக்கலன்னா பாவம் என்ன பண்ணிருக்காது? வந்திருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? கடவுள் சட்டம் போட்டார் ஃபர்ஸ்ட், ஆனா இப்ப சட்டம் போடல. அவரு ஃபர்ஸ்ட் சட்டம் போட்டாரு. சாப்பிடாதீங்கன்றது சட்டம், சாப்பிட்டா ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னது இன்னொரு சட்டம். சாப்பிடணுமா வேணாமாங்கிறது வில் பவர் முடிவெடுக்குது. அப்போ இந்த லா கொடுக்காம இருந்தா ஆதாமுக்கு அப்படி ஒரு படம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது தொட வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்திருக்காது. லா வந்த பிறகுதான் மரணம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது. 14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு போய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லாம் பாவம் செய்யாதவர்களையும் பாத்தீங்களா எவ்வளவு பேர் பிரச்சனை? பாத்தீங்கன்னா ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அந்த ஆதாமி இந்த ஆதாமி கனெக்ட் பண்றாங்க. ரோமர் பவுல் எழுதும் போது அந்த ஆதாம், அந்த ஆதாம் எந்த ஆதாம்னா ஏதேனில் இருந்த அந்த ஆதாம், கல்வாரி சிலுவையில் மரித்த ஆதாமுக்கு முன்பு வந்தவன். டக்கு நீங்க இயேசுவை கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க அவரை பத்தி படிக்க போறீங்க. அந்த ஆதாம் பின்பு வந்த ஆதாமுக்கு முன் அடையாளமானவன். அப்ப ரெண்டு பேருமே கம்பாரிசனை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆதாம் யாரு, செகண்ட் ஆதாம் யாரு? ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய மிஸ்டேக்ஸ் என்ன, செகண்ட் ஆதாமுடைய ரைட்டான டிசிஷன்ஸ் என்ன, இவனால் என்ன வந்தது, இவரால் என்ன வந்தது. அப்ப இவங்க ரெண்டு பேர் யாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் மனு வர்க்கத்தின் பிரதிநிதிகள். இந்த ரெண்டு பேர் செய்கிற காரியங்கள் தான் மனு வர்க்கத்தை பாதிக்கிறது. ஒருவன் செய்த பாவம் செய்யாதவர்களை பாவி ஆக்கிவிட்டது. ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே, ஒருவருடைய நீதியினாலே நீதி செய்யாத அனைவரையும் நீதிமான் ஆக்கிவிட்டது. விளங்கதான பேசுது. அவங்க ரெண்டு பேரும் நீங்க கம்பேர் பண்ணிட்டே வரணும். இந்த 5ஆம் அதிகாரத்துல ரெண்டு பேரும் கம்பாரிசன் பண்ணிட்டு வருது. 6ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம இயேசு கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 5 முடிப்போம், அப்ப 6 கொஞ்சம் டச் பண்ணுவோம். 15 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அப்ப ஒருவருடைய மீறுதல், ஒருத்த மிஸ்டேக்ஸ் பண்ணா, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணா, கடவுளுடைய லாவை அவன் மீறி நடந்து விட்டான், கீழ்ப்படியாம போனான். அப்போ லாவை மிஸ்யூஸ் பண்ணிட்டான், அதான் பிரச்சனை. இப்போ ரெண்டாவது இயேசு பற்றி பேசும்போது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு லா, செகண்ட் ஆதாம் கிரேஸ் கொடுக்கிறாரு. ஏன்னா இப்ப லா கொடுக்கல, இப்ப கருணை கொடுக்கிறாரு, கிரேஸ் கொடுக்கிறாரு. கிருபையினால வரும்
ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. 16 மேலும் ஒருவன் பாவம் செய்ததுனாலே, ஒருவன் பாவம் செஞ்சதுனாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவு கொப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்தது. ஒருத்தருக்கு குற்ற தீர்ப்பு, மற்ற கிறிஸ்துவ மூலம் அவர்களுக்கு நீதி விளங்கக்கூடிய தீர்ப்பு உண்டாகிறது. சோ ஒருத்தன் பண்ண தப்பால எல்லாருக்கும் பாவின்றது ஜட்ஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவருக்கும் நீதிமான்ங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். இது ஹெவன் செய்து. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வசனம் 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவனுடைய மீறுதல்னாலே, ஒருவனுடைய மீறுதல்னாலே. இப்ப நாம 2 பேரை பாக்குறோம். ஒன்னு ஆதாம், இன்னொன்னு இயேசு. இயேசுவையும் 2ஆம் ஆதாம் தான் சொல்லுது. 2 பேருமே ஆதாம் தான். 2 பேருமே மனு வர்க்கத்தின் பிரதிநிதி தான். இவங்க 2 பேர் மூலமா என்ன வந்துச்சுன்னு பாருங்க. நீங்க என்ன பிலீவ் பண்றீங்கன்னு பாருங்க. அதுதான் உங்களுடைய ஸ்கோப்பா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆதாம் மூலமா என்ன வந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமா என்ன ஆண்டு கொண்டது? மரணம். மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது, ரூல் பண்ணிட்டு ஆங்கிலத்துல வருது. ஒரு கிங்கமா ரூல் பண்ணது மரணம். ஒரு ராஜா மாதிரி ஆளுகை பண்ணுது. அந்த மரணத்தை எதிர்க்கிற, அதுல இருந்து தப்பிக்கிற, எஸ்கேப் ஆகிற பவர் எந்த ராஜாக்கும் கிடையாது உலகத்துல. மரணங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த மரணம் வேலை செய்யறதுக்கு, அந்த மரணத்துக்கு பவர் கொடுத்தது யாருன்னா முதல் மனுஷனாகிய முதல் மனிதனாகிய ஆதாம். அப்ப அவன் முதல் மனுஷன் பண்ண மிஸ்டேக்ஸ், மரணம் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. அதுக்கு பயப்படாத உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருமே பயந்தாங்க. ஆனா அந்த மரணத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டது அருள்நாதர் இயேசு ஒருவர் மட்டுமே. ரொம்ப துணிச்சலோடு எதிர்கொள்றாரு. மரணம் சம்பவிக்கணும் தெரியும். மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் இந்த உலகத்துல மரணத்தை கண்டு பயப்படல. வாழ்க்கையில அவருக்கு துக்கம் ஏற்படவும் இல்லை. ஏன்னா அவர் பல வாட்டி சொல்றாரு, இதோ மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போவார், அங்கே பிரதான ஆசாரியர்களாலும் அநேகராலும் அடிக்கப்படுவார், கொல்லப்படுவார் நிக்கலாம 3ஆம் நாள் என்ன செய்யப்படுவார்? உயிர் தெழுவார். சோ அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல். ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் தெரியணும் பாருங்க. சும்மா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்க கூடாது. லைஃபோட எண்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே கிடையாது. லைஃப்ல எண்டுல உங்களுக்கு யாரும் பிசிக்ஸ் பேப்பரை கொடுத்து, சயின்ஸ் பேப்பரை கொடுத்து இதை பாஸ் பண்ணி இன்னொரு 100 வருஷம் வாழ சொல்ல தர மாட்டாங்க. ஆகவே அதுக்கு விழுந்து படிச்சு தெரிஞ்சது பதிலா இயேசுநாதர் உலகத்துல எதை கற்றுக்கொண்டார், எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. இயேசுநாதர் உலகத்தை வரும்போது மரணம் அவருக்கு சம்பவிக்கும் தெரியும். அதுக்கு முன்னால சஃபர் இருக்குதுன்னு தெரியும். ஆஃப்டர் இந்த மரணத்துக்கு அப்புறம் எத்தனாவது நாள் உயிரோட வருவான்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்னா, எல்லாம் அவரை பற்றி எழுதி வச்சிருக்குது. அவரை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்குதோ அவர் அதை கவனிக்கிறார், அதை நம்புகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவர் துணிச்சலோட மரணத்தை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஹலோ, எல்லாம் ஓடிட்டாங்க கெத்சமனே தோட்டத்துல. இவர் ஓடவே இல்லை. பல நேரத்தை மறைஞ்சு போனாரு. ஆனா அங்க மறையவே இல்லை. அவருக்கு மறையோட தெரியும். அவருக்கு ஏன் அங்க மறைஞ்சாருன்னா, பயந்தெல்லாம் மறையல. சில அசைன்மெண்ட்லாம் இருக்குது அவருக்கு. இன்னும் பல வேலை செய்யணும். பிதாவுடைய வேலை இன்னும் வரவில்லை. அவர் இன்னும் சில ஒர்க் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போய் சாகலான்னு சொல்லி வெயிட் பண்றாரு. அவரு 33 வயசுல ப்ராஜெக்டே கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றாரு. வேகமா முடிச்சிட்டாரு. அசைன்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஒரே ஒரு அசைன்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்குது. அதுதான் டெத் அண்ட் ரெசரக்ஷன். மரணம் பிறகு உயிர்த்தது. இந்த 2 அசைன்மெண்ட் தான் இப்போ பெண்டிங்ல இருக்கு. சரி, இதை ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிறாரு சில அஜெண்டாவால. இப்போ டைரக்டா அங்க கெத்சமனேல அரெஸ்ட் பண்ண வராங்க. இயேசு இவர்தான் தெரிது, காட்டி கொடுக்கப்படுறான்னு எல்லாரும் விசாரணை பண்றாங்க. ஆனா இவருக்கு பண்ண விசாரணை எல்லாமே ராங்கு, சரியான விசாரணையே கிடையாது. எல்லாமே இவர் மேல பொய்யான தகவல்கள் போடுறாங்க. என்ன அவர் மேல சுமத்தப்பட்ட பொய்னா, அவர் ராஜான்னு சொன்னதான் பொய்யா காமிக்கிறாங்க. கிங், இவர் யூத ராஜான்னு சொல்றாரு. நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்றாங்க. ஏன் ராஜானா இவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது?
ராஜானா என்னன்னா ரூலர். ராஜானா அவர் ஆதிக்கம் செலுத்துகிறவர். இவர் ராஜான்றாரு. ஏன் மத்தவங்க பிரச்சனை, மத்த பிரச்சனைனா அந்த டைம்ல இருந்த நிறைய மதவாதிகளுக்கு இவரால் பெரிய பிரச்சனை இருந்தது. ஆகவே ராஜான்னு சொல்லி சாகடிக்கிறாங்க, கொண்டு போய் கொலை செய்யறாங்க. அப்போ இந்த 2 ஆதாம் பற்றி படிக்கும் போது திரும்ப நாம் இங்க வர மறுபடியும் 11 படிக்கிறேன். அல்லாமல ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஒருவன் மூலமாய், எல்லாம் தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அந்த ஒருவன் மூலமா, எந்த ஒருவன் மூலமானா ஏதேல இருந்தா அந்த ஆளை பற்றி பேசுறீங்க. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் பேசும்போது சில திகில் ஏற்படுது இல்ல, மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆண்டு கொண்டிருக்க. ரூலிங் பண்ணுதான், கிங் மாதிரி வேலை செய்யுது, தோல்வியே இல்லை அதுக்கு. ஆண்டாண்டு காலமா 1000 வருஷமா ஆளை சாகடிக்கிறது அவன் வேலையா போயிடுச்சு. அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செஞ்ச மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆண்டு கொண்டிருக்க, ஆண்டு கொண்டிருக்க. மரணம் ரூல் பண்ணிட்டு இருந்ததுன்றாரு ப்ரீவியஸ் டைம், சிலுவையின் மரணத்துக்கு முன்னால் வரைக்கும். ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும், கிருபையின் பரிபூரணத்தையும், பரிபூர்ணமான கிருபை கடவுள் தராரு. நீதி என்னும் கிருபை, ரட்சிப்பு என்னும் கிருபை, மீட்பு என்னும் கிருபை, கிருபை. இந்த சால்வேஷனை கிருபையாய் தராரு, பரிபூர்ணமாய் தராரு. அதை பெறுகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதை நம்புகிறவர்கள், பெறுகிறவர்கள், பெறுகிறவர்கள். இது ஆப்ஷனல் தான். அது யாரு பெறாங்க, இது என்ன சொல்ற, கட்டளை அல்ல, பெறுகிறவர்கள். எவன ஒருவன் இதை கேட்டு நம்பி விசுவாசித்து, ஆம் என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதையும், என் அக்கிரமங்களை இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதையும், அவர் எனக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தருவதற்காகவே விண்ணுலக விட்டு மண்ணுலகம் வரைக்கும் வந்தார் என்பதையும் ஒருவன் விசுவாசித்து, எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனை மரணம் ஆண்டு கொள்ளாது, ஜீவன் அவனை ஆண்டு கொள்ளுகிறது. லாவை சேஞ்ச் ஆகுது, அந்த ரூலிங் சேஞ்ச் ஆகுது. அந்த டெத்ங்கிற ரூல் ஓவர் கம் பண்ணி லைஃப்ங்கிற ரூல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஹலோ, நான் இப்ப பேசுறது டெத் அண்ட் லைஃப் பற்றி பேசிட்டு வரேன். நான் பேசுறது வாழ்க்கையின் எண்டுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு பேசிட்டு வரேன். நான் இப்ப பேசிட்டு வர்றது பயம் என்னன்றது, இந்த பயத்தை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றத பேசிட்டு வரேன். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரா இருக்குது இல்லவா? ரொம்ப சீரியஸா கவனிக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? குட். ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா? அதிக அதிக நிச்சயம். என்ன ஒரு கான்பிடன்ட் கொடுக்குது பைபிள், எதிர்காலத்தை பற்றி என்ன ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துது. டெத்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, டெத் இருக்குது, இல்லைன்னு சொல்ல பைபிள். அந்த டெத் யார் மூலமா வந்துச்சுன்னு சொல்லுது, அந்த ஆதாமன் மூலமா டெத் வந்துடுச்சு. ஆமா, அந்த டெத் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்து நம்பி இருக்கிறீங்க. கிடையாது, அது பவர்ஃபுல்லா ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னுடைய அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தை எவன் ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக, சேவியராக, அவருடைய லைஃபாக அவரை பிலீவ் பண்றானோ, விசுவாசிக்கிறானோ, அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்குள்ள இன்னொரு லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுதான் லைஃப் என்கிற லா, தி லைஃப் ஆஃப் லா. டெத்ங்கிற லாவை கேன்சல் பண்ணி லைஃப் என்கிற லா உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது. எத்தனை பேர் இந்த காலை வேளை இயேசு விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் நம்புகிறீர்கள்? உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள்? அருமையானவர்களே, நீங்கள் நம்புங்கள், உங்களுக்குள்ள டெத்ங்கிற லா இப்ப வேலை செய்யல, லைஃப்ங்கிற லா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது வேலை செய்து மட்டும் சொல்ல, அதிக நிச்சயம், அதிக கேரண்டின்றாங்க. அது ரொம்ப கேரண்டி கொடுக்குறாங்க அவங்க. கவனிக்கிறீங்களா? 17
Death ruled like a king because Adam had sinned, but that cannot compare with what Jesus Christ has done. ஆங்கிலத்தை எப்படி கொடுக்குறாங்க? அந்த டெத் வந்து ராஜா மாதிரி வேலை செய்தான், லைக் கிங் மாதிரி ஒர்க் பண்ணான். அப்போ ஆதாம் செஞ்ச ஒரு தப்பு, மரணம் அவ்வளோ ராஜா மாதிரி வேலை செய்யுதுன்னா, இயேசு கிறிஸ்து இவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜான்றாங்க, ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜா இவரு. இந்த ராஜா சிலுவையில மரிக்கிறாரு, பாவங்களை சுமக்கிறாரு, மரணத்தை போக்குறாரு. இந்த ராஜாவை விசுவாசிக்கிறவனுக்குள்ள எந்தெல்லாம் வேலை செய்யுதுன்னா, முதல் மனுஷன் ஆதாம் மூலமா டெத்ல வேலை செய்யறது மாதிரி ராஜா மாதிரி வேலை செய்யுது. செகண்ட் லா என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு லைஃப்ங்கிற லா, அது அந்த ராஜாவோட ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. எதை விட? டெத்ங்கிற கிங்கை விட, மரணம் என்னும் ராஜாவை விட, ஜீவன் என்னும் ராஜா, ஜீவன் என்னும் வல்லமை நமக்குள் மிகவும் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிக நிச்சயமாமே, எல்லாரும் அதிக நிச்சயமாமே, நிச்சயத்தோட கேக்குறீங்களா? அப்போ எல்லாரும் எனக்குள்ளாக, எல்லாரும் என்னோடு சேர்ந்து எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னும் வல்லமை எனக்குள் வேலை செய்கிறது. மரணத்தின் வல்லமையை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அவர் முறியடித்து விட்டார். சோ டெத்தால க்ளோஸ் பண்ணிட்டாரு. எதை மனுஷன் லாஸ் ஆனானோ அதை ரெக்கவரி பண்ணிட்டாரு, அதை மனிதனுக்கு மீண்டும் தருகிறார். ஏசு உலகத்துக்கு வந்தது எதுக்காகனா, ஒண்ணு அந்த மரணத்தை க்ளோஸ் பண்ணணும், ரெண்டு முதல் மனிதனுக்கு என்ன கொடுத்தாருன்னா லைஃப் தான் கொடுத்தாரு. அந்த லைஃபை தான் லாஸ் பண்ணிட்டாங்க. அதே லைஃபை தான் ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த லைஃப் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போ அந்த லைஃப் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது? அவரை பிலீவ் பண்ணும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்பும் பொழுது லைஃப் என்கிற லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இப்ப டெத்தை நான் எப்படி பார்க்கணும்? ரொம்ப இடகாரமா பார்க்கணும். டெத்தை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க கூடாது. டெத்துனா பயந்தெல்லாம் இருக்கக்கூடாது. டெத்தை எப்படி பார்க்கணுமோ அது அப்படிதான் பார்க்கணும். டெத்தை பற்றி எப்படி என்ன சொல்றது பைபிள்? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். சோ லா வந்ததுனால பாவம் வேலை செஞ்சது, பாவம் வேலை செஞ்சதுனால மரணம் வேலை செஞ்சது. மரணம் வேலை செஞ்சது மட்டுமல்ல, அந்த முள்ளு எல்லாரையும் குத்திட்டு சாகடிச்சிட்டு இருந்தது. ஆனா சிலுவையில் என்ன நடந்துச்சு? அந்த முள்ளையே உடைச்சிட்டாரு. இப்ப அந்த முள்ளு வேலை செய்யாம ரொம்ப நாள் டேமேஜ் ஆகி கிடக்குது. ஆனா அந்த முள்ளு கண்டு பயப்படுற பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலோ, டெத்து ஓவர் கம் ஆகி டெத்தை க்ளோஸ் பண்ணி டெத்துக்கு பவர்லன்னு காமிக்கிறாரு. பட் ஜனங்களுடைய பயமெல்லாம் எதுக்குன்னா டெத்து தான் பயம். அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதே பொழுதுனுக்கே வேலையா போச்சு. இதை கரைச்சி குடிக்கலாமா, அதை அரைச்சு குடிக்கலாமா, கஷாயத்தை வைக்கலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, இதேதான். என்ன அந்த லைஃப ப்ரொடெக்ட் பண்ணணுமே, போனா உயிர் வராது. எல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க, ஒரு வாட்டி தான் உயிர், ஒரு வாட்டி தான் வாழ்க்கை, போனா வராது. இந்த போனா வராதுன்ற கேட்டு இந்த ஒரு லைஃப் எப்படி சேவ் பண்ண பாக்குறாங்க. தன் ஜீவனை காக்கிறோம், அதை லாஸ் ஆயிடுவான், எழுந்து போவான். அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணினா அதை லாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது காடுடைய லாவையும் காடுடைய கிரேஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை மட்டும் கீப் அப் பண்ணுங்க, அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. அது உங்க லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணிடும், அது உங்க ஃபியூச்சரை ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நம்ம உல்டா பண்ணிடுறோம். நம்ம காடோட கிரேஸையும் காடோட லாவையும் பின்னால வச்சு லைஃபுடைய அந்த வாழ்க்கையே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறோம். பட் இதை ப்ரொடெக்ட் பண்ண நமக்கு டேமேஜ் ஆயிட்டே வருது. ஐ மீன் 18 ஆகையால் ஒரே மீறுதனால் எல்லா மனுஷனும் ஆக்கியனுக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போலவும் ஒரே நீதினால் எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு தெரியாம இருக்கிறாங்க கிறிஸ்தவ ஜனங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது,
என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்? ஆதாம் தப்பு பண்ணதுனால எல்லார் மேலையும் மீறுதல் வந்து விட்டது. எல்லாரும் மேல பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாரும் மரணத்துக்கு குறியாயிட்டாங்க. எல்லாரும் தேவனுடைய கோபாக்கனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். பட் செகண்ட்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னு சொன்னா, ஒரே நீதினாலே, ஒரே நீதினாலே, அந்த ஒரே நீதினால இயேசு கிறிஸ்து நீதினாலே எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும் பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷர் ஒருவன் எல்லாரும். அப்ப ஒருவன் யாரு? எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப இந்த ஒருவன் என்ன பண்ணான்னு பார்க்கணும். நாம என்ன பண்றோன்றது முக்கியம் இல்ல, அந்த ஒருவன் என்ன பண்ணாலும் முக்கியம். ஆதாம் என்ன பண்ணா, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு. இயேசு என்ன பண்ணினா, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு. ஒருவருடைய நீதினாலே எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும் இதுதான் காஸ்பல். சுவிசேஷம் என்னங்க? ஒருத்தருடைய நீதினால எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு உண்டாகிவிட்டது. எத்தனை இது நல்ல காஸ் பண்றீங்க? ஜெயில உடைச்சேன், கம்பியை உடைச்சேன், பாட்டில உடைச்சேன், குடிச்சு ரோட்ல கடந்தேன், இதை காஸ்பல் சொல்லி நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க. அவன் பாட்டில உடைச்சது, அவன் கம்பியை உடைச்சதுக்கு அது காஸ்பலே கிடையாது. இன்னும் சொல்லப்பா துர்ச்செய்தி. அதெல்லாம் ப்ரமோஷன் பண்ணவே கூடாது. நான் போய் பாட்டில உடைச்சேன், குடிச்சேன், ஜெயில உடைச்சேன்னா 4 பேர் இப்படியே போவான், சார் நாமளும் பாட்டில் உடைச்சோம், ஜெயில உடைக்கலாம்னு சொல்லி. அதெல்லாம் காஸ்பலே கிடையாது. அதை நம்ம ப்ரமோஷன் பண்ணவே கூடாது. ஒரு சொசைட்டில இப்படிப்பட்ட தப்பானதை நம்ம விதைக்கவும் கூடாது. அது சொல்லவே கூடாது. முதல்ல ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாம், பாவியா இருக்கிறவங்க என்னென்னமோ பண்ணிருப்போம், அதெல்லாம் போய் சொல்ல முடியும். அறிவு இருக்கிறவன சொல்லுவானா? புத்தி சுவாதீனம் தான் அவனுக்கு தப்ப அப்படி போய் பப்ளிக்கா சொல்லிருப்பான். அப்படி சொல்றதுல நல்லதானா? நல்லதே கிடையாது. ஏன்னா அடுத்த ஒரு ஜெனரேஷனை, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சந்ததியினரை நான் தப்பா கைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹலோ, இதெல்லாம் யார் செய்யறது? பிசாசு இல்லைங்க. சுவிசேஷம் சொல்றாங்க பாருங்க, இவங்க தான் செய்யறது. இதெல்லாம் ஊரை கெடுக்கிறது இவங்க தான், தப்பானதை ப்ரமோஷன் பண்றது இவங்க தான், தப்பா விதைக்கிறது இவங்க தான். குடிச்சேன், ரோட்ல கடந்தேன், பாத்திரத்தை உடைச்சேன், பொண்டாட்டி அடிச்சேன், சண்டைய போட்டேன், இன்ஸ்பெக்டர் தலையை உடைச்சேன், அப்புறம் கம்பியை உடைச்சேன், அப்புறம் பேங்க் லாக்கரை உடைச்சேன். இதெல்லாம் கேட்கற, ஆஹா இதெல்லாம் உடைச்சு நல்லா ஆயிட்டியா, அப்ப எவ்வளவு சம்பாரிச்சிருப்ப, நானும் 4 கம்பியை உடைச்சு வரேன், நானும் 4 பேங்கை திருடிட்டு வரேன், கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டேன், பரவாயில்லையே இது நல்லா, இதெல்லாம் உடைச்சு கடைசி இயேசு ஏற்றுக்கொள்றது, நானும் எல்லாம் பண்ணி இயேசு ஏற்றுக்கொள்றேன். சோ இதெல்லாம் ராங் காஸ்பல். இது சமுதாயத்துக்கு தீமை விதைக்கிற விதைகள். ஆனா காலாகாலமா அதான் காஸ்பல் அறிவிக்கிறாங்க. பட் அது காஸ்பலே கிடையாது. இருக்கு சொல்லப்போனா அந்த துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தி கேட்கறதுக்கு பல லட்சத்தை செலவு பண்ணி, பல 1000 சேரை போட்டு, அதை வேற கூட்டமா போய் உட்கார்ந்து ஆமே நல்லலியான்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுறாங்க. தப்பு. 18 படிக்கிறேன் பாருங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு சொல்றேன். எத்தனை ஜட்ஜ்மெண்ட் நம்புறீங்க? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துன்னா எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதோ, இது ஹெவன்லி கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, பரலோக சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ட்டே கிடையாதுங்க. இந்த கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது? 18 நல்லா படிங்க உங்க பைபிள்ல இருந்து. ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லாருக்குமே லைஃப் உண்டாடிச்சு, எல்லாருக்குமே டெத் வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க, எல்லாருமே பாவத்தை விடுதலாக்கப்பட்டு விட்டார்கள், எல்லாருமே பிசாசுக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமையே கிடையாது. எல்லாரும் ஹெவன்லி சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணி விட்டது. அதுதான் வேதத்தின் டெக்ஸ்டா இருக்குது. அதான் இப்ப நான் படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. இதை பிலீவ் பண்ணுங்க. ஏன் இதை நான் பிலீவ் பண்ணணும்? ரொம்ப ஆழமா பிலீவ் பண்ணணும். ஏன்னா எனக்குள்ள என்ன சக்தி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். லைஃப் என்னும் சக்தி எனக்குள்ள வேலை செய்யுது. இந்த லைஃப் என்னும் சக்தி எதோட வல்லமையானது? மரணத்தோட வல்லமையானது. இந்த லைஃப் மரணத்தை ஓவர் கம் பண்ணும், மரணத்தை வெல்லும், மரணத்தை ஜெயிக்கும். இந்த லைஃபுக்கு முன்னால மரணம் வேல்யூவே கிடையாது. லைஃபுக்கு முன்னால மரணம், மரணத்துக்கு வேல்யூ, லைஃபுக்கு வேல்யூவா? லைஃப் டெத்துக்கு வேல்யூ இல்லைங்க. நாம எல்லாம் நமக்குள்ள என்ன சக்தி இருக்குதுன்றாரு? லைஃப் என்னும் பவர் வேலை செய்யுது. இந்த பவரை வச்சுக்கிறாரு. டெத்தை எப்படி பார்க்கணும்? அப்படிதான் பார்க்கணும். உள்ள லைஃப் இருக்குது, டெத் வெளியில இருக்குது. டெத்தை பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், அதை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். 19 படிக்கிறேன்.
அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படியதனாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருத்தனுடைய பாவம் எல்லாரையும் பாவி அடிச்சு, ஒருத்தருடைய கீழ் நீதியினால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டார்கள். சோ நமக்குள்ள லைஃப் என்னும் பவரும் நீதி என்னும் பவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்குள் நீதி ஆண்டு கொண்டிருக்கிறது. 20ஆம் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்ன சொல்றாங்க? மீறுதல் பெருகிறதுனாலதான் லா வந்துச்சு. லா வந்தனால்தான் அஃபென்ஸ் அதிகமாயிடுச்சுன்றாங்க. அப்ப லா போடாத வரைக்கும் அஃபென்ஸே கிடையாது. அப்போ லாஸ் தான் எல்லா குற்றங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா லா வர வரைக்கும் இது குற்றம் அது குற்றம் இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. லா வந்த பிறகுதான் இதெல்லாம் குற்றமான்னு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சு செய்யும் போது அது குற்றமா மாற்றப்படுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் லா வந்தது, அது மூலமா குற்றங்கள் வர ஆரம்பிச்சது. பட் செகண்ட்லி என்ன வந்தது? என்ன சொல்றாங்க? இப்படி உலகம் ஃபுல்லா பாவம் பெருகி இருக்குது. இப்படி பாவம் பெருகி இருக்கிற இடத்துல ஆக்சுவலா ஜட்ஜ்மெண்ட் தான் பெருகி இருக்கணும். பாவம் பெருகி இருக்கிற இடத்துல என்ன பெருகி இருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அங்க பனிஷ்மெண்ட் இருந்திருக்கணும். பட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் எங்க பைபிள் சொல்லுது. பாவம் பெருகி இருக்கிற இடத்துல கிருபையும் என்ன செய்தான்? என்ன இது? ஏன் இவ்வளவு பாவம் பெருகிறது? ஏன் பனிஷ்மெண்ட் இல்ல? ஏன் ஜட்ஜ்மெண்ட் இல்ல? ஏன் கிரேஸ் தராரு? ஏன் கிரேஸ் தராரு? இந்த கிரேஸ் எதுக்கு? நிறைய பேர் கிரேஸ்னா என்னமோ நினைச்சுக்கிறாங்க. இன்னும் பாவம் செய்யறதுக்கா கிரேஸ் இல்ல. அவ்வளோ பாவம் செய்யற இடத்துல கடவுள் கருணையை காட்டுறதுக்குன்னா இந்த கிரேஸ் இருக்குன்னா, நீ பாவத்தை ஓவர் கம் பண்ண உனக்கு கிருபை இருக்குது. நீ பாவத்தை மேற்கொள்ள உனக்கு ஜீவன் இருக்குது. நீ பாவத்தை மேற்கொள்ள உனக்குள்ள நீதி இருக்குது. நீ பாவத்தை மேற்கொள்வதற்கு ஜெயிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்குது. உனக்குள்ள லைஃப் இருக்குது, ரைச்சஸ்னஸ் இருக்குது, கிரேஸ் இருக்குது. எவ்வளவு வச்சு அந்த பாவத்தை மேற்கொள்ளாம நீ பாவத்தில் விழுந்துடாத. பாவம் பெருகிற இடத்துல கிருபை ஏன் பெறுதுன்னா, சில நினைக்கிறாங்க அப்போ நிறைய பாவம் செஞ்சு நிறைய கிருபை கிடைக்கும்ன்றாங்க. இது பாவம் செய்யறதுக்கு இல்ல, பாவத்தை மேற்கொள்வதற்கு. எல்லாம் பாவத்தை மேற்கொள்வதற்கு எதுவுமே நம்புறீங்க. சில நேரங்கள்ல நம்மளாம் பாவத்துக்கு தூரமாயிரும், பாவத்துக்கு விலகி இருக்கிறோம், பாவத்துக்கு பயப்படுகிறோம். இது நமக்குள்ள இருக்க, இது நாம ரொம்ப நல்ல மனிதன்றதுனால பாவத்துக்கு பயப்படல. அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு கடவுள் நமக்கு கிருபை தராரு. நம்புறீங்க? நமக்கு ஒரு கிரேஸ் தராரு. அந்த கிரேஸ் தான் அந்த சின்னில போய் சிக்கிக்காம, அந்த பாவத்துல போய் மாட்டிக்காம, அந்த பாவத்தை தண்டனை அனுபவிக்காம பாவத்துக்கு தூரமா இருக்கிறோம். எதுவுமே நம்புறீங்க? கருணை, கடவுள் கிரேஸ் எப்படிப்பட்டது பாருங்க. பாவத்தை ஜெயிக்க முடியுது நம்மளால. 21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே எல்லாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அந்த பாவத்தினால் மரணம் ஆண்டு கொண்டதோ, ரெண்டாவது லாஸ்ட் இந்த சாப்டர் முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து மூலமா வெறும் லைஃப் மட்டும் ரூல் பண்ணல, அது எட்டர்னல் லைஃபா மாறிடுச்சு. ஜீவன் மட்டும் அல்ல, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்தியமா வாழக்கூடிய அந்த ரூலை கடவுள் நமக்குள்ள கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் யாரு? இயேசு விசுவாசிக்கிறவங்க யாரு? நித்திய காலமாய் நித்திய காலமாய் வாழ முடியும். மரணத்தை மேற்கொள்ள முடியும். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு. அவர் ஜெயித்தது மட்டுமல்ல, மரணத்தை நாம் வெல்ல முடியும் என்று இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, நிறைய தத்துவ மேதாவிகள்லாம் உலகத்துல வந்தாங்க. இந்த உலகத்துல யாராச்சும் ஒருத்தர் போய், எந்த தத்துவ மேதாவியாச்சும் இந்த மரணத்தை பற்றி இவ்வளவு பயப்படுறீங்களே, இந்த மரணத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க என்று யாராச்சும் மரணத்தை வெல்வேன் என்று சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்களா? யாராச்சும் செஞ்சு காமிச்சாங்களா? முடியாது. யாரும் செஞ்சு காமிச்சது கிடையாது. ஏன்னா மரணங்கிறது ஃபைனல் எண்டுன்னு நினைக்கிறாங்க.
நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க உலகத்துல. வாயில பெட்ரோல் ஊத்தி ஒரு நெருப்பு இப்படி வச்சு அப்படியே நெருப்பை பரவ விடுவாங்க, கீழே போடுவாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை யாரும் பண்ணிடாதீங்க, வீட்டுல ரொம்ப டேஞ்சரானதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ரிவர் இருக்கும், ரிவருக்கு மலை 2 மலை மேல கயிறு கட்டி கயிறு மேல நடப்பாங்க. நான் நடந்த மாதிரி நீங்க எங்கேயும் கயிறு கட்டி என்ன பண்ணிடாதீங்க, நடந்துடாதீங்க. அப்போ ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சில நேரங்களில் சொல்லுவாங்க, நாங்க பண்றத மாதிரி நீங்க கூட என்ன பண்ணலாம். இயேசுநாதர் பல டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, பல காரியத்தை சொல்றாரு. அத்தி மரத்தை பட்டு போக வைத்தார். பட்டு போக வைக்கும் போது சொன்னாரு, எவன் சொன்னாலும் நடக்கின்றாரு. நான் பண்ண இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் சொன்னதுனால மரம் பட்டு போச்சு நினைக்காத, தன் இருதயத்தில் விசுவாசத்தை சந்தேகப்படாமல் எவன் சொன்னாலும் அவனுக்கும் அது நடக்கும். அப்போ அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றது எல்லாமே அடுத்த ஆளுக்கு நடக்கும் காமிக்கிறாரு. அவர் கடவுள், அவர் ஒன்னும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் எனக்கு கடவுள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏன் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாருன்னா, மனிதனால் எல்லாம் செய்ய முடியும்ன்றதை அவர் மனிதனாய் வந்து காண்பிக்கிறார். அவர் தண்ணி மேல நடக்கிறாரு, அவர் காற்று மேல நடந்து போறவரு. அவர் தண்ணி மேல நடந்துதான் கடவுள் காமிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஏன் காமிக்கிறாரு? அங்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுது அந்த பேதுருக்கு. நீரே ஆனால் நான் நடக்கலாமா வான்றாரு. பேதுரு நடந்தா தண்ணி மேல. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, அப்புறம் இன்னொருத்தர் அதை பார்த்து என்ன பண்றான். ஸோ இந்த லேப்ல பண்ற அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தராங்க ப்ரொஃபசர்ஸ். அப்ப பைபிள்ல பண்ண எல்லா டெமான்ஸ்ட்ரேட்டுமே எல்லாரும் பண்ணலான்றதுதான் அவருடைய ப்ரூஃபா இருக்குது. இயேசுலாம் பண்றது எல்லாமே அந்த ஃபைனல் அல்டிமேட் டெமான்ஸ்ட்ரேட் எதுன்னு சொன்னா டெத் அண்ட் ரெசரக்ஷன், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாரும் போய் செத்துட்டு ட்ரை பண்ணுங்க 3 நாள் வெளியே வந்துருங்க அப்படிலாம் சொல்ல, அது தப்பான டெமான்ஸ்ட்ரேஷன் ஆயிடும். டெத்ன்றது ஒன்று இருக்குது, பட் டெத்து உங்க லைஃபோட எண்ட் இல்லை. ஏன்னா அந்த டெத்து நீங்க ஒரு நாள் மேற்கொண்டுடுவீங்க. இப்பவுமே மேற்கொண்டு விட்டீங்க, இப்ப உங்க லைஃப்ல உங்களுக்குள்ள லைஃப் ஒர்க் ஆகுது. ஆனா அந்த டெத்து மேற்கொண்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. கல்லறைகளுக்கெல்லாம் போகும்போது, கல்லறை தோட்டத்தை பார்க்கும்போது கை கட்டி அமைதி ஆடாதீங்க, அங்க ஹேளனமா சிரிங்க, அங்க நகைச்சுவையோடு இருங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. ஏன்னா கல்லறையே ஆண்டாண்டு காலமா எல்லாரையும் மறிக்க வைத்து அடக்கம் பண்ணி இப்படி கம்பீரமா இருக்கிறியே, ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், ஒரு நாள் எக்காலம் சத்தம் ஊத போகுது, அன்னைக்கு கல்லறையில ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அன்னைக்கு இந்த கல்லறைக்கு இருக்கிற மகிமை மதிப்பே போய்விடும். அதுக்கப்புறம் கல்லறைக்கு வேல்யூவே கிடையாது. ஆகவே இந்த மரணம்ங்கிறது அது முடிவல்ல. மரணத்தை இயேசு வென்றார்னா எல்லாரும் வெல்ல முடியும். அதுதான் பவுல் சார், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ டெத்தை நம்ம சந்திக்கலாம், பட் சந்திக்கும் போது புரிஞ்சுக்குங்க, டெத் என்னுடைய லைஃபோட எண்டு கிடையாது, நான் உயிரோட வந்துடுவேன். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன், உங்க லைஃப்ல உங்க சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் யாரெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, யாரெல்லாம் நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஆளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ, ஐ மிஸ்ன்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி கம்பேஷன் தெரிவிக்க வேணாம். நீங்க சொல்லுங்க, சீக்கிரமா நான் உன்னை பார்ப்பேன், சீக்கிரமா நான் உன்னை பார்ப்பேன், இயேசுவோட நீ வருவ, அன்றைக்கு நான் உன்னை காண்பேன், முகமுகமாய் காண்பேன். இயேசு வரும்போது அவரை பார்ப்பது போல உன்னையும் நான் பார்ப்பேன். சோ நீங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாரையும் திரும்ப நீங்க பார்ப்பீங்க. இதுதான் இந்த ரிசரக்ஷனுடைய ஒரு ஹோப். இந்த உயிர்த்தெழுதலுடைய நிச்சயம் என்ன? நிச்சயமா இயேசுவின் வருகையில மரித்தவர்களை, நான் இழந்து போனவர்களை எல்லாரையும் நான் பார்ப்பேன். நீங்கள் நண்பர்களை இழந்திருக்கலாம், குடும்பங்கள் இழந்திருக்கலாம், சஃபர் ஆகாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்க பார்ப்பீங்க. சோ உங்க டெத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? அந்த டெத்தை ரொம்ப பயத்தோடு எதிர்கொள்ளாதீங்க, இயேசுவை போல எதிர்கொள்ள ஆரம்பிங்க. அந்த டெத்தை நீங்க மேற்கொண்டு விடுவீங்க, அதுல வெளியே வந்துருவீங்க. ஏன்னா இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார் அர்த்தம் நீங்களும் மரணத்தை ஜெயிப்பீர்கள். மரணம் உங்களை விழுங்காது, மரணம் உங்களை மோசம் பண்ணாது. மரணத்துக்கு பவர் இல்ல, மரணத்துக்கு பவர் உடைஞ்சி பல ஆயிரம் வருஷம் ஆகுது. இன்றைக்கு மரணம் வேலை செய்யாம சும்மா கிடக்குது. சும்மா கிடக்குற புலியை பார்த்து பயப்படுற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. ஹலோ, எல்லாரும் எழுப்பி வைக்கலாம். 10